வணக்கம். செல்வகுமாரின் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மே 25 ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. அரபிக்கடலில் நேற்று நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமானது நினைவிருக்கலாம். அது மண்டலமாக நேற்றைக்கு மகாராஷ்டிராவின் ரத்னகிரி அருகே கரை கடந்தது. கரை கடந்து உள்ளே வந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷராக, தீவிர தாழ்வு பகுதியாக செயலிழந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து மகாராஷ்டிராவின் நிலப்பகுதிகளில் வடக்கு கர்நாடகாவை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிறது. இது மகாராஷ்டிரா கரையிலேயே, கடற்கரைக்கு அருகிலேயே நீடித்து கொண்டு காற்றை குவிக்கும். மகாராஷ்டிரா கரையிலேயே காற்றை குவிக்கும். இதன் காரணமாக மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதிகளுக்கு தொடர்ந்து மழைப்பொழிவை கொடுக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா, கர்நாடகாவின் காவிரி நீர்பிடி பகுதிகளில் நல்ல மழை. இந்த மழை சாரலாக கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு வரும். கிருஷ்ணகிரிக்கு, தருமபுரிக்கு வந்த சாரல் மழை மேலும் கிழக்கு நோக்கி வரும்பொழுது செயலிழந்து அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலையும் நனைக்கும் மழைப்பொழிவையும் கொடுக்கும். இதுதான் இன்றைய மழைப்பொழிவு. அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் போடும். இரவில் லேசான மழை, நனைக்கும் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய நாட்களில் இந்த நனைக்கும் மழைப்பொழிவு என்பது லேசான மிதமான மழையாக மாறும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு நனைக்கும் மழை என்பது லேசான மழையாக மாறும். ஆக 25 இன்று 26 நாளையும் நனைக்கும் மழை வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் மாலையில் போட்டுட்டு இரவிலே வந்து நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். 27, 28, 29ஆம் தேதி லேசான மழைப்பொழிவு முன்னிரவிலே, மாலைக்கு பிறகு. மாலையில் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் போடும். முன்னிரவிலே லேசான மிதமான மழைப்பொழிவு பெய்ய வாய்ப்பு இருக்குது. 30, 31ஆம் தேதியும் லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம். மாலையில் இடி இல்லாத மழை, இடி இருக்காது. மேற்கு திசையிலிருந்து அப்படியே கொஞ்சமாக மேகம் வரும். ஆனால் இந்த மேகம் பார்த்திங்கன்னா இது மழை தராது போல் தெரியும். ஆனால் அந்த மேகம் பார்த்திங்கன்னா மிக வேகமாக டெவலப் ஆகி எங்கேருந்து வரும்? ராணிப்பேட்டையிலேருந்து வரும், காஞ்சிபுரத்துலேருந்து வரும் அந்த மேகம். அப்படியே சென்னை மாநகரத்துக்குள்ளேயும், திருவள்ளூருக்குள்ளேயும், செங்கல்பட்டுலையும், காஞ்சிபுரத்துலையும் நுழைஞ்சு மாலையில் முன்னிரவில் ஆங்காங்கே நனைக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும். வங்கக்கடலோரம் வரைக்கும் அந்த மழைப்பொழிவை கொடுத்து விட்டு அதிகாலையிலையும் மீண்டும் ஒரு தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படிப்பட்ட வானிலை இந்த மாத இறுதி வரை இருக்கிறது. நாள் முழுவதும் மழை கிடையாது, வெயிலெல்லாம் இல்லை. ஒரு மந்தமான வானிலை. மாலை இரவில் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல், இரவிலே லேசான மழையாக மாறிவிடும். வரக்கூடிய நாட்களில் 27, 28, 29, 30, 31 தேதிகளில் அது மிதமான மழையாக கொடுக்கும். அரை மணி நேரம், 1 மணி நேரம் கொடுக்கும், அவ்வளோதான். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் முன்னிரவிலே கொடுக்கும். அது பகல்லைக்கு வாய்ப்பில்லை. ஜூன் முதல் வாரத்தில் இதே போல் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் வெப்பம் உயர்ந்துடும். இந்த ஆங்காங்கே பொட்டு பொட்டுன்னு விடுற தூறல் இல்லாமல் ஒரே முறை முன்னிரவிலேருந்து ஒரு மழைப்பொழிவு கொடுத்துட்டு போகும். ஆக மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நாளொன்றுக்கு ஒரு முறையாக முன்னிரவிலோ மாலையிலையோ லேசான நனைக்கும் மழை அப்படியே மிதமான மழையாக மாறிவிடும் இந்த மாத இறுதியில், ஜூன் முதல் மாதத்திலையும் என்பதை அறிந்து நீங்கள் அனைத்திற்கும் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். பெரிய மழை, இடிமழை, காற்றுடன் கூடிய மழையெல்லாம் கிடையாது. இடி இருக்காது, காற்று இருக்காது. மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய சிறு மேகம் அப்படியே டெவலப் ஆகி மாலையில் அல்லது முன்னிரவில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். ஆங்காங்கே கொடுத்தாலும் பரவலான மழைப்பொழிவு, ஒரு இடத்துல தூறல், ஒரு இடத்துல மிதமான மழையாக இருக்கும். ஆக குறைஞ்சபட்சம் ஒரு நாளொன்றுக்கு ஒரு முறையாவது வந்து தூறல் கொடுத்துரும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்தலாம்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.